இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நாம் மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நம்ம வாசித்து சிந்திக்கலாம். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்துக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் குமாரா நாட்டிற்கு நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையில இது ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை. இயேசு கிறிஸ்து இவ்வளோ நேரம் அந்த அப்போஸ்தலர்கள் அவங்க எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், ஊழியக்காரன் எப்படி இருக்கணும், ஊழியக்காரன் ஆத்ம பாரம் உள்ளவனாக இருக்கணும் அப்படிலாம் சொல்லிக்கிட்டே இப்போ சொல்கிறாரு, இந்த சுவிசேஷத்தை நிராகரிக்கக்கூடிய மனுஷனுடைய நிலை எவ்வளோ ஆபத்தானது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அந்த சுவிசேஷத்தை கேட்காம சுவிசேஷத்துக்காக தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிற மக்களுடைய நிலைப்பாடு மிக மோசமானது அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நான்லாம் பெரிய பாவம்லாம் ஒன்றும் செய்யலைங்க, நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன், அந்த பரிசேயனை போல் நிறைய நேரத்தில் சொல்லிட்டு இருக்காங்க. நான் சர்ச்சுக்கு போகிறேன், காணிக்கை கொடுக்குறேன், ஊழியத்துக்கு கொடுக்குறேன், ஊழியரை தாங்குறேன், ஊழிய ஜபக்கூடைக்கு நடத்துகிறேன், சண்டே ஸ்கூல் எடுக்கிறேன், விபிஎஸ் எடுக்கிறேன், இதனாலலாம் நீ பரலோகத்துக்கு போக முடியாது. நல்லா தெரிஞ்சுக்க, சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறது அப்படின்னு சொன்னால் பிரசங்கிக்கக்கூடிய வார்த்தைகளை இயேசு கிறிஸ்துவ குறித்ததான காரியங்களை கேட்டு அவருடைய ஆழத்துவம் அவருடைய பணியை குறித்து கேட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது. நீங்கள் தொடர்ச்சியாக திருச்சபைக்கு போய்கிட்டே இருக்கலாம், வருஷ கணக்காக நீங்கள் போகலாம், பரலோகம் போக முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இயேசுவை போல் மாறலை அப்படின்னு சொன்னால் பரலோகங்கிறது கிடையாது. இன்றைக்கி அநேக ஜனங்கள் திருச்சபைக்கு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, சத்தியத்தை கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ஆனால் மனம் திரும்புதல் கிடையாது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது கிடையாது. ஆனால் தங்களை கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கிறாங்க, தாங்க நினச்சிக்கிறாங்க நான் பரலோகம் போவேன்னு சொல்லி. இப்படிப்பட்ட நபர்களை குறித்து தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இந்த ஜனங்களுக்கு சோதோம் குமாரா நடக்கிறத விட மோசமாக நடக்கும் அப்படிங்கிறார். ஆகவே இந்த எச்சரிப்பை நீங்கள் கேட்டு சரியான சுவிசேஷத்தை விசுவாசித்து, ஆண்டவரே நான் பாவியாக இருக்கேன், என்னால் அந்த நியாயப்பிரமாணத்தை என்னால் கை கொள்ள முடியாது, என்னுடைய கிரியைகள்னால் என்னை ரட்சிக்கப்பட முடியாது, எனக்காக நீர் அனுப்பின உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார், அவர் மாம்சத்தில் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டார், அவர் பாவம் இல்லாதவராக வந்தார், அவருடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுந்தது தான் எனக்கு பாவ மன்னிப்பை கொடுக்குது அப்படிங்கிறது தான் விசுவாசம். இப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்குள்ளே இல்லைன்னா சோதோமுக்கு நடந்ததை விட மிக மோசமாக நடக்கும். ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த செய்தியை ஒரு எச்சரிப்பின் செய்தியாக கொடுக்குறார். ஆகவே இந்த காலை நேரத்தில் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவனுடைய எச்சரிப்பை கேட்டு பயந்து நடுங்க கர்த்தர் கிருபையும் இரக்கமும் பாராட்டுவாராக. ஆமாம்.